அடேங்கப்பா, இந்த ஜிலேபி தான் எனக்கு வேணும். ஆகா, நான் பொண்ணுடா. அழகு இப்படி கட்டி போடக்கூடாது. நான் எங்க எப்படி இருந்தவ? ஏரியா முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. தேவையில்லாம நடந்த சண்டையால இவனுங்க கிட்ட வீணா சிக்கி சின்ன பின்னமாக வேண்டியதா இருக்கு. என்ன செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஹா ஆஹா, அடடா சம பீஸ். நீ லக்கா வந்து தொக்கா மாட்டிக்கிட்ட. கொய்யால இருடா, என் பவர் மட்டும் திரும்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஓட விடுறேன் பாரு. இவன் செம்ம பீஸ் தான் தம்பி. அவ்வளவுதான், இனிமே பிரச்சனை இல்ல. வாழ்க்கையில எனக்கு நீங்க பண்ண ஒரு உருப்படியான காரியம். செம்ம பீஸா இருக்கால இவள. ஓ, சார் தான் அந்த கபாலியா? இவனுக்கு தரமான செய்கெல்லாம் செஞ்சிருக்கேன் போல. இல்லனா இவ்வளவு பெரிய ஆஃபர் எனக்கு கொடுப்பானா இவன்? மலை மேல இருக்கிற வீட்டுக்கு போய் குப்புற போட்டு குஜிலி மஸ்து பண்ண. ஆஹா, ஹைட்டுக்கு தூக்கிட்டு போய் வெயிட்டா போட வேண்டியது. கபாலி என்னோட மனசே மனசு. ஒரு பொண்ணையும் கொடுத்து இவ்வளவு பெரிய வீட்டையும் கொடுத்திருக்காரு. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னமா நீ பதறாதமா? கால்ல இருக்கிற சங்கிலியை கழட்டாதமா வந்தேன். இரு, முதல் ஸ்டெப் கால்ல தான் விழணுமா? நீங்க எவ்வளவு முக்குனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அது திவ்யா இரும்பால பண்ணுது. திவ்யா வாள் இருந்தாதான் இதை உடைக்க முடியும். திவ்யாக்கு ஏது வாளு? ஐயா, இதயமற்ற சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். அவங்க திவ்யமான வாளுன்னு நினைக்கிற வாளு, நீங்க தூக்கி எறிஞ்ச வேஸ்ட் பீஸ். அடடா, தூர பிடிச்சிருச்சுன்னு தூக்கி எறிஞ்ச அந்த வாளு அதான் இப்ப மேட்ரா? ஏ திவ்யா வாளு, சீக்கிரம் வா. ஐயோ, யாரியா நீ? ரொம்ப சீன் போடுற. அண்ணே, அவன் உங்களுக்காக தேர்ந்தெடுத்தானே, அது ஒரு கன்னி பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவகிட்ட இருந்து எல்லா ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீ சொன்னது மட்டும் நடந்தா உன்னை பின்னால கவனிக்கிறேன். காலை கொஞ்சம் தூக்குடி, கொஞ்சம் பொழந்துதான் வைய. எங்க கொஞ்சம் மெதுவாங்க. என்ன பொழந்து வைக்கணுமா? எவ்வளவு பெருசு! கபாலிங்க, உனக்கு இது யாராலையும் இது யாராலையும் உடைக்க முடியாதுன்னு சொன்னானுங்க. ஒரு துருப்பிடிச்ச வாழை வச்சு உடைச்சிட்டானே. டிஸ்கவுண்ட்ல வாங்கிருப்பானோ? ஏதோ ஒண்ணு நம்ம தப்பிச்சோம். வேலை முடிஞ்சிருச்சு, நீ தூர போ. ஆபத்துக்கு பாவம் இல்ல. அவனாலடி நான் உன்ன மாதிரி வானவில் கிடையாதுல்ல. ஒரு அல்ல கையே சும்மா சீன போடுறியா? கால தூக்கு பொழந்து காட்டுன யாருக்கிட்டா? இப்ப வரண்டா. என்னடா சத்தம் அங்க? தலைவருடைய குரல் மாதிரி இருக்கு. சொல்லுங்க தலைவரே. உடனடியா என் பங்களாக்கு வாங்க. வந்துடுறேன். ஏய் மன்மதா, வந்து ஆண்மைய குறைக்கிறேன். உன்னை ஆஸ்பத்திரிக்கு போக வைக்கிறேன். வணக்கம் ராயனா. வணக்கம் தலைவரே. அவசரமா போனவன எதுக்காக வர சொன்னீங்க? திவ்ய வாள் இப்போ நம்ம கையில இல்ல. இந்த ஆட்டம் ஆடுதே, இது வாழ்தானா? என்ன சொல்றீங்க நீங்க? உண்மைதான் தம்பி. யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம முன்னாள் தலைவர் கையில இந்த வாள் சிக்கிச்சு. அதை வச்சு சீனை போட்டுதான் இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஆனா இப்ப பாரு, அதுக்கு இப்ப ஒரு ஓனர் கூட இல்லாம போயிடுச்சு. அந்த வாள் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பங்களாவும் நம்ம ஏரியாவும் மொத்தமா ஆடுது.
இதுல இருந்து நம்ம பங்களாவும் நம்ம ஏரியாவும் மொத்தமா ஆடுது. ஒரு பெரிய போட்டியே நடக்க போகுது. எல்லா ஏரியா பசங்களும் நம்ம கிரவுண்டுக்கு மேட்ச் போட வருவாங்க. ஒருவேளை நம்ம தோத்தோம்னா பிச்சை தான் எடுக்கணும். அந்த அவமானத்துக்கு பேசாம செத்துறலாம். தம்பி கபாலி, காணாம போன அந்த திவ்யவாள் சமீபத்துல திரும்பி வந்ததா சொல்றானுங்க. அது நம்ம கைக்கு வரணும். குரங்குக்கு வால் முக்கியம், அதே மாதிரி திவ்யவாள் நமக்கு முக்கியம். லைட்டா பிசுறு தட்டினாலும் மொத்தமா முச்சிருவானுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இது வரைக்கும் நம்மளால அந்த வாழை அசைக்க கூட முடியலையே. ஏண்டா நம்மளால வாழை மட்டுமாட அசைக்க முடியல? நம்ம எதை தாண்டா அசைச்சோம்? முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்துல நாடு ஏதோ போய்கிட்டு இருக்கு. இத முடிச்சே ஆகணும். சரி. நமக்கு சரியான நேரம் வரும். நம்ம முதல் முன்னோர்கள் கிட்ட உனக்கு உதவி பண்ண சொல்லி நான் கேட்டு வைக்கிறேன். உண்மையாவா சொல்றீங்க? திவ்ய லோகத்துக்கும் அமர லோகத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கதவை கண்டிப்பா நாங்க திறகதான் போறோம். நம்ம முன்னோர்கள் கவனம் ஈர்க்கப்படும். இது சாத்தியமா? சரி தலைவா, நான் சொர்ண கட்டத்தை அடைய போற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு தான் இது. அந்த சொர்ண கட்டத்தை அடைஞ்சதும் திவ்யவாள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். இதுல வெற்றி அடையாம நான் விடவே மாட்டேன். ஆ, குமார, நம்ம ஆளுங்கிட்ட தகவலை சொல்லிடு. நாளைக்கு ஒரு பெரிய பூஜை இருக்கு. பொண்டாட்டிய பலி கொடுக்க போறேன். அப்படியே மன்மதனையும் அவன் புது பொண்டாட்டியும் கூப்பிடுறேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க தள்ளிட்டு போலான்னு இருந்தா எனக்கு முன்னாடி நீ ஒரு கட்டு கட்டிட்டல்ல. நாளைக்கு பலி கொடுக்கும்போது ரத்தத்தால என் வாழை குளிப்பாட்டுறேன். எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பலி கொடுக்க போறாங்களா என்னன்னு பாப்போம். மனைவியை பலி கொடுக்க போறாரா? ஒண்ணும் புரியலையே. பலி கொடுக்க போறாங்களா என்னன்னு பாப்போம். மனைவியை பலி கொடுக்க போறாரா? ஒண்ணும் புரியலையே. இங்க பாருங்கடா, என் மனைவியை நான் பலி கொடுக்க போறேன். வீரர்களே, என் பொண்டாட்டி ரம்பாவை கூட்டிட்டு வாங்க. பலி கொடுக்கணும். வயசான ஆயா மாதிரி நடந்து போற. நல்லா சுறுசுறுப்பா நடந்து போமா. போன்றல்ல போட்டு தள்ள போறீங்க, அப்புறம் எப்படிடா சுறுசுறுப்பா போறது? என்ன சிம்ரன்ஸ், பாக்குறதுக்கு மாமா இன்னைக்கு கெத்தா இருக்கிறேனா? அந்த திவ்ய வாழ் சீக்கிரமே என்னோட கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது. அப்புறம் ஒன்னு பாத்துக்கிறேன். முட்டி போடுறேன். எங்க குளத்துல இந்த சம்பிரதாயம் தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்கு. என் மனைவியான ஒன்ன அந்த கடவுளுக்கு நான் பலி கொடுக்க போறேன். உன் கூட குஜிலி மெஸ்லாம் நான் செஞ்சு முடிச்சதால இப்ப என் வேலை முடிஞ்சது. இதுக்காக தான் காத்திருந்தேன். அந்த சொன்ன கட்டத்தை நான் அடைய போறேன். ஒன்ன போடுற போடல தலைவரை போற்றாதீங்க. இந்த ஜிலேபி செமையா இருக்குதே. ரொம்ப தெம்பா இருக்கியே தலைவரா. இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ண போட்டுதல்ல பாக்குறீங்களா? எனக்கு கொடுத்துருங்க. ஒரு பொருள் இல்லாதவனுக்கு தான் அதோட ஒர்த் என்னன்னு தெரியும். பேசாம என்கிட்ட கொடுத்துருங்க. ஏண்டா டேய், அது உன் தலைவரோட பொண்டாட்டிடா. ஏண்டா அவர் வீட்டுல இருக்க சோபா செட்டை கேக்கலாம், நீ என்னடா அவர் பொண்டாட்டியே கேக்குற? ஏண்டா டேய், மன்மதன் பேர் வச்சா எங்க வேணாலும் என்ன வேணாலும் பேசுவியா நீ? தலைவரே, ஸ்வர்ண கட்டத்தை அடையறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பாவம் இவங்கள ஏன் போடணும்? பொண்ண மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இந்த ஒட்டுமொத்த குளத்திலையும் எனக்கு சிறந்தவன் யாரும் இல்ல. நான் பார்த்த பொண்ணுங்கள்லாம் குளத்திலையும் எனக்கு சிறந்தவன் யாரும் இல்ல. நான் பார்த்த பொண்ணுங்கள்லாம் உன்னை விட சிறப்பான ஆளு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சாதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுவரை இங்கே தானே இருக்கிறீங்க. என்ன முறைக்கிறீங்க? ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். பிராக்டிஸ் பத்தல தலைவர. இவங்களை கொன்னுட்டு தான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கணும்னா அப்பேற்பட்ட பவரே தேவையில்ல. புரியுதா? வேலை பார்த்து கம்முன்னு இருந்தா இப்ப தில்லா பேசுறான். இத பாரு தம்பி, நம்ம குலத்தோட வழக்கம் அது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவிய பலி கொடுத்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அதை செய்யறதுல என்ன தப்பு? நீ இதுக்குள்ள தலையிடாத. தலையிடக்கூடாதா? நீங்க தலையிடணும்னா நான் தலையிட்டு தான் ஆவேன். கட்டின பொண்டாட்டிய கொல்ல பாக்குறான் இவன் ஒரு ஆம்பளை. இதை எத்தனை பேர் வேடிக்கை பாக்குறீங்க? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி ஒரு பொண்ணை போய் கொல்ல பாக்குறீங்களே. இதுக்கு பர்சனலா உங்ககிட்ட காரணம் ஏதாவது இருக்கா? ஏதோ பவர் வேணுமா அதுக்கு பலி கொடுக்குறானுங்களா? போர் அடிச்சா அப்படி போட்டு தள்ளிடுவீங்களா? இத பாரு, நீ என்னுடைய வேலைக்காரன். என் கூட முத உனக்கு என்ன அருகதை இருக்கு? இப்பவே உன் தலையை எடுக்கிறேன்டா. வேண்டா, நில்லு. இது இல்லாம வேற என்ன வழி இருக்கு? அத நீயே சொல்லு. அதோ வர. நீ வாடா செல்லம். பலி கொடுக்கறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, முதல்ல நாம நம்ம ஆசைய தியாகம் பண்ணணும். இதுக்கு மனுஷனை பலி கொடுக்கணும்னு இல்ல. உங்க யாருக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தலன்னு மட்டும் தெரியுது. இப்படி மனைவிய பலி கொடுக்கலன்னா உள்ள இருக்கிற ஆசையை எப்படி அழிக்கிறது? எங்களுக்கு அது தெரிஞ்சாகணும். அத பண்றதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது. என்னடா உமாலாம் கொடுக்குறான்? மானங்கட்டவனே, இப்பவே வெட்டி வீச போறேன்டா.
இப்பவே வெட்டி வீச போறேன்டானா. யோ வெயிட் பண்ணுங்க. எப்படி இந்த காஜ் எல்லாம் போகணும்னு உங்களுக்கு நான் வெயிட் பண்ணேன். உங்க காஜிய நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு நாம தான் சுத்தபத்தமா கண்ட்ரோலா இருக்கணும். இந்த ரம்பா இனிமே உங்க சொத்து இல்ல. இவள நான் குஜிலி மஸ்து பண்ணா கூட ஓரமா நின்னு வேடிக்கை தான் பாக்கணும். வாடா தம்பி திரும்ப. எங்க கைய வைக்கிற? ஒரு அமரனாக மத்தவங்கள பலி கொடுத்து உங்களுக்கு எந்த புண்ணாக்கும் கிடைக்காது. உன் காஜியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வக்கில்ல, அதுக்கு பதிலா பலி கொடுக்கறானுங்களாம் பலி. அத மட்டும் உங்களால பண்ண முடியலனா கடைசி வரைக்கும் ஒவ்வொன்னா பார்த்து இப்படிதான் குஜிலி மஸ்து பண்ணணும். என்ன ரொம்ப கொல்லாம விட மாட்டேன்டா. நிறுத்து. இந்த மன்மதன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிற. தலைவரே என்ன பேசுறீங்க? தலைவர் என்ன மென்டல் ஆயிட்டாரோ? இவன் ஒரு அடிமட்ட தொண்டன் தானே. இவன் சொல்றதை ஏன் அவர் கேட்கணும்? இங்க பாருங்கண்ணே, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. என்ன அவன் முன்னாடி தலை குனிஞ்சு இருக்க சொல்றியா? அப்படி இல்ல. இருங்க சொல்லல. என்னடா அண்ணா பொண்டாட்டி வச்சு பரமபதம் ஆடிட்டு இருக்கானுங்க. தலைவர் வேற ஏதோ சொல்றாரு. அண்ணா நீங்க வெக்க பண்ணுன. நான் தான் பெரிய மனுஷனா இருந்தாலும் அவமானப்பட்டா தூக்குல தானே தொங்கி ஆகணும். வாய் மூடுங்கடா. என்ன பேச்சு பேசுறீங்க? 4 பேர் 4 விதமா பேசி பாத்திருக்கேன். 40 விதமா பேசுறீங்களேடா. உனக்கு சிரிப்பு வரல? அண்ணே உங்களுக்கு என்னாச்சு? மண்டை குழம்பிருச்சா? பிரமாதம். அடி தூள். இப்ப சொன்ன கட்டத்தானா அடைஞ்சிட்டேன். சாதிச்சு காட்டிட்ட. ஏய் மன்மதா, இப்பவே உன்னை போட்டு தள்ளுறேன்டா. அப்ப அமரன் ஆகிறதுக்கு சரியான வழி இதுதானா? நம்ம இவ்வளவு நாள் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த மன்மதன் நமக்கு சரியான வழி காட்டியிருக்கான். சொர்ண கட்டத்தை அடைஞ்சிட்டா இப்ப இந்த வாளையே இவனால கட்டுப்படுத்த முடியும். இதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்ம கிடைச்சி நிம்மதியா இருக்கலாம். நேரம் ரொம்ப குறைவாகுது. திவ்ய கதவை திறந்து நம்ம முன்னோர்களை பார்க்கலாம். வாங்க வாங்க. திவ்ய லோகமே, அமரலோகமே, இணைந்திடுங்கள், திறந்திடு. திவ்ய கதவை திறந்துருச்சு. நம்ம முன்னோர்கள் வந்துட்டாரு பாருங்க. இவன் தான் முதல் முன்னோர்னு நினைக்கிறேன். ஆஹா வந்துட்டாரு. முன்னோர்களுக்கு வணக்கங்கள். வணக்கம். என் முன்னோருக்கு வணக்கம். வணக்கம் தம்பிங்களா. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? இந்த கிழவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே. பிரபு, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இவன் எனக்கு கை கால் அமைக்க விட்டவனாச்சே. இவ்வளவு பெரிய அப்பாட்டகரா இவன். இங்க இந்த சப்பைக்கு இவ்வளவு சீன் போடுறானுங்களே. ஐயா வணக்கம். என்னோட பேர் கவாலியா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இந்த சமுதாயத்துல திறமையான வீரனா இப்ப சொன்ன கட்டத்தை நான் அடைஞ்சிட்டேன். அடுத்த திவ்யவாளை நான் அடக்கி ஆள போறையா. நான் உங்களை மாதிரி ஆகணும். உங்க சக்தியை எனக்கு கொடுங்க. திவ்யாவாளா? திவ்யவாள் சீக்கிரம் வா. திவ்யவாளோட கண்ட்ரோல் மட்டும் அண்ணன் எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சக்தியா அவர் விளங்குவாரு. அந்த திவ்யவாளை கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னா யாரையாவது நம்ம பலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப அண்ணன் அடுத்ததா யார பலி கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆளுதான் நிக்கிதே, டம்மி பாபா மன்மதன். அவன் ஒரு சாதாரணமானவனா இருந்தாலும் நான் உயிர் தப்பிக்கிறதுக்கு இவன் தான் வழி. கபாலி கையாலே அவன் செத்துட்டான், என் கதையும் முடிஞ்சிடுமே. உனக்கு உதவணும்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா அந்த வாளுக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு. அதனால நீ ஆசைப்பட்ட வெற்றி கிடைக்கணும்னா அது விதி கையில தான் இருக்கு. இப்ப அந்த வாளை கட்டி ஆண்ட 2வது வீரனா நான் தான் இருக்க போறேன். இனிமே அந்த திவ்ய வாள் எனக்கு தான் சொந்தம். என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இங்க இருந்து ஓடிடுங்க. அவங்க உங்க உயிரை எடுத்துருவாங்க. சொல்றத கேளுங்க. ஆமாங்க, வாங்க போயிடலாம். மிஸ் ஆகணுமா? இருந்து சீனை மட்டும் பாரு. என்னடா யோசிக்கிற? இனிமே தப்பிக்கவே முடியாது. திவ்யவாளே, உன்னை ஆள வேண்டும். என்னிடம் வந்துவிடு. வா திவ்யவாளே வா. இவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல.
இவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. இவன் வெறும் அட்டை கத்தி தான். இப்ப நான் போடுற சீனை பாரு. அந்த வாள் என்கிட்ட வரும். உன்ன மாதிரி கத்தலாம் மாட்டேன். சிம்பிளா சப்பை அதை தூக்குறேன் பாரு. நீ என்னடான்னு பாத்துடலாம். என்ன இவனால அழிச்ச முடியுமா? என் வாளுக்கு என் குரல் கேட்கும், என்கிட்ட வந்து சேரும். வா வாளே, என்கிட்ட வா. ஒரு அடித்தட்டு மாணவன், ஒரு சாதாரண சேவகன், நீ திவ்யவாளை கூப்பிடுறியா? என்னாச்சுடா உனக்கு? இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்க பாருங்க, திவ்யவாள் வந்துருச்சு. சரியா 800 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு நல்லது கிடைக்க போகுது. 800 வருடங்களுக்கு பிறகு கட்டுப்படுத்த முடியாத வாளை கட்டுப்படுத்தி நம்ம வம்சத்துக்கு பெருமை சேர்த்துட்டான் அவன். வாழ்த்துக்கள். அப்ப உண்மையிலேயே அவன் சாதிச்சுட்டானா? திவ்யவால ஆட்டி படைக்க என்னால மட்டும் தான் முடியும். ஒன்ன நான் விட மாட்டேன். இப்ப என் ஸ்டெப்ப பாருடா. என் கிட்ட வந்துரு. அடுத்தது நடக்க போவது தெரிஞ்சுக்க பாருங்க. திவ்யா வாழ் டாஷ் ரீல்ஸ் ஆப்பில் மட்டுமே.